கொஞ்சம் இதுதான். அதான் வந்து பார்ட் 1, 2 அதை கம்பேர் பண்ணும்போது வந்து இது வந்து வேஸ்ட். வேஸ்டா இருந்துச்சுங்களா? அந்த அளவுக்கு வந்து இதுமே இது இல்லை, த்ரில்லிங்கே இல்லை. இல்லைங்க இல்லையா? அதாவது இந்த சீரியஸ் முடிச்சிட்டாங்களா இல்ல என்ன மாதிரி கண்டினியூ பண்றாங்களா? எதுங்க? இந்த சீரியஸ் முடிஞ்சிருச்சா இல்ல கண்டினியூ பண்றாங்களா? இல்லை, அது வந்து அது வந்து அவங்க தான் வந்து இது பண்ணுவாங்க. ஓகே, நாட் குட். ஒரு வாட்டி பார்க்கலாம், ஓரளவுக்கு இருந்துச்சு. படம் எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு, நல்லா இருக்கு. படம் எப்படி இருந்துச்சு? சூப்பரா இருக்கு. படம் எப்படி சுமாரா இருக்கு? சுமாரா தான் இருக்கு. ப்ரோ படம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. நான் படம் எப்படி இருக்கு? நான் படம் எப்படி இருக்கு? நல்லா இருந்துச்சு. நான் படம் எப்படி சூப்பரா இருந்துச்சு. சூப்பரா இருந்துச்சு. ப்ரோ படம் எப்படி இருக்கு? நல்லா இருந்துச்சு. த்ரில்லிங்கா இருந்தா ஃபர்ஸ்ட் போறதா லாஸ்ட் தான் நல்லா இருந்துச்சு. படம் எப்படி இருக்கு? நல்லா நல்லா இருக்கு ப்ரோ, த்ரில்லிங்கா இருந்தா செம்மையா இருந்துச்சு ப்ரோ, பார்க்கலாம். நல்லா இருந்துச்சு ப்ரோ. நல்லா இருந்துச்சு. படம் எப்படி இருந்துச்சு? படம் எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு. ப்ரோ நான் இந்த படம் மட்டும் தான் பார்த்துருக்கேன், வேற எந்த படமும் பார்த்தது இல்லை. நான் சும்மா இது உங்களுக்கு ஓகேவா இருக்கா? சாட்டிஸ்ஃபைடா இருக்கா? இல்லை ப்ரோ, ஒரு 5-6 சீன்ஸ் தான் கொஞ்சம் இதாக இருந்துச்சு, மற்றபடிலாம் நான் நல்லா இருந்துச்சு. படம் எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. படம் எப்படி இருக்கு ப்ரோ? சூப்பரா இருந்துச்சு ப்ரோ. சூப்பரா இருந்துச்சு. த்ரில்லிங்கா போச்சா ப்ரோ? ரொம்ப த்ரில்லிங் இருந்துச்சு ப்ரோ. திரும்ப திரும்ப கேட்காதீங்க, பசிக்குது. லீட் கொடுத்திருக்காங்களா ப்ரோ ஏதாவது? என்ன ப்ரோ? லீட்லாம் இல்லை ப்ரோ. இல்ல ப்ரோ, அவ்வளவுதான். படம் எப்படி இருக்கு? படம் எப்படி இருக்கு ப்ரோ? நல்லா நல்லா த்ரில்லிங்கா இருந்துச்சா? த்ரில்லிங்கா தானே இருந்துச்சு. எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. ஓகே, பார்ட் 1 அளவுக்கு இருந்துச்சுங்களா? பார்ட் 1ஓட இது நல்லா தான் இருந்துச்சு. இன்னும் கூட இன்னும் பார்ட் சொல்லலாம். ஆனா என்ன ஓகேவா இருந்துச்சுங்களா? நல்லா இருந்துச்சுண்ணா, செம்ம ஒருத்தனா. காஞ்சரி இருந்துச்சுல ஃபர்ஸ்ட் பார்ட், ஏன்னா நல்லா இருந்துச்சுண்ணா. ஃபர்ஸ்ட் பார்ட் மாதிரியே இருந்துச்சு, செம்ம ஒருத்தன் ப்ரோ. சூப்பரா இருந்துச்சு ப்ரோ, படம் செம்மையா இருக்கு ப்ரோ. ப்ரோ நல்லா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு, நல்லா இருக்கு. த்ரில்லிங்கா இருந்தது ப்ரோ. படம் எப்படி இருக்கு? ஆனால் சூப்பராக இருந்துச்சுண்ணா. சவுண்ட் எஃபெக்ட்ஸ்ல எப்படி இருக்கு? சவுண்ட் எஃபெக்ட்ஸ்லாம் தெறிக்க விட்டாங்க போய். ட்ரைனிங் மூவ்மெண்ட் இந்த மாதிரி ஏதாவது இருக்குங்களா? அதெல்லாம் இன்ட்ரெஸ்டாகவே ஓகே, பார்ட் 1 லெவலுக்கு இருந்ததுங்களா ப்ரோ இது? இருந்துச்சு. அதை விட அதில் வந்து 4 பேர் இருக்கனால நல்லா இன்ட்ரெஸ்டாகவே கொண்டு போனாங்க. அது எப்படி காட்டினாங்க. அத சீக்வல் கொடுத்திருக்காங்களா இல்ல இதோட முடிச்சிட்டாங்களா? இதோட முடிச்சுக்கிட்டாங்க, அவ்வளோதான். இதோட முடிச்சிட்டாங்க. ஓகே ப்ரோ, தேங்க் யூ. இந்த படம் 10க்கு என்ன ரேட்டிங் தருவீங்க? 8க்கு எவ்வளோ? 10க்கு எவ்வளவு தருவீங்க? 10க்கு 8.8. ஓகே, நல்லா இருந்துச்சு. இந்த படம் எப்படிங்க? சூப்பர். ஒரு டைம் பார்க்கலாம் ப்ரோ. ஒன் டைம் பார்க்கலாம். One time ஸ்கேரியா பார்க்கலாம். இருந்ததா ப்ரோ? ஓரளவு நார்மலாக இருந்துச்சு. கடைசியாக தான் ரொம்ப முக்கியம் போயிடுச்சு. நல்லா இருந்தது. கிளைமேக்ஸ் மட்டும் கொஞ்சம் சொதப்பிடுச்சு. ஆனா பயமா இருந்துச்சு. அவ்வளவா த்ரில்லரா இல்ல. படம் எப்படி? படம் சூப்பரா இருந்துச்சா? பயமா இருந்துச்சா? பயமாவே இல்லையா? எப்படி இருந்துச்சு? சூப்பரா இருந்துச்சு. சூப்பரா இருந்துச்சா? நீ பயந்தியா? பயந்தியா? ஓகே. படம் எப்படி? பயமா இருந்துச்சுங்களா? பயம் இருந்துச்சு. படம் எப்படி? எப்படி இருந்துச்சு? பார்க்கலாம், ஒரு ப்ரோ பார்க்கலாம் ப்ரோ, ஓரளவுக்கு பார்க்கலாம். ஆனால் நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு நமக்கு இது இல்லை. பேக் வந்து லாஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக போகுதுங்க. நம்ம எதிர்பார்த்த அளவு இல்லை. சூப்பரா இருந்துச்சு. லாஸ்ட்ல தான் கொஞ்சம் பயம் இல்லை. படம் நல்லா இருந்துச்சு ப்ரோ. நான் கிளைமேக்ஸ் மட்டும் எனக்கு கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாம். ஒண்ணுமே இல்லை ப்ரோ படம். படம் எப்படி இருந்துச்சு ப்ரோ? நல்லா இருந்துச்சு ப்ரோ. சூப்பரா இருக்குண்ணா. சூப்பரா இருந்துச்சா? பயமா இருந்துச்சா? லைட்டாடா. படம் எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு. ஓகேங்க, ஒரு வாட்டி பார்க்கலாம். ஸ்கேரா இருந்ததா ப்ரோ? இல்லை அவ்வளோ ஓரளவுக்கு எப்பயும் கான்ஜரின் எப்படி இருக்கோ அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ லாஸ்ட் மூமெண்ட் அப்படின்றாங்க. ஸோ இதுக்கு மேலே அந்த யூனிவர்ஸ் எதுவும் வராது. இல்லை அவ்வளோதான், லாஸ்ட் தான் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அனபெல் கேமியோ கொடுத்துருக்கீங்க, அதில் எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சுங்க. ரொம்ப பயம்லாம் எதுவும் இல்லை, ஃபேமிலியோட பார்க்கலாம். பார்க்கலாம். எதிர்பார்த்த மாதிரி த்ரில் இல்லை. செகண்ட் காஞ்சரிங் 2 நல்லா த்ரில்லாக இருந்தது. இந்த படம் த்ரில் இல்லை. பயமா இருந்ததா ப்ரோ? ரொம்ப த்ரில்லா இருந்துச்சு. பயங்கர ப்ரோ. ரொம்ப படம் ரொம்ப அப்படியே பயமாயிருச்சு ப்ரோ. படம் எப்படி இருந்துச்சு? ஆவரேஜ் பயமா இருந்துச்சா? படம் நல்லா த்ரில்லிங்கா இருந்துச்சுண்ணா. த்ரில்லிங்கா இருந்துச்சு. த்ரில்லிங்கா இருந்துச்சு.
த்ரில்லிங்கா த்ரில்லிங்கா இருந்துச்சு. படம் நல்லா இருந்துச்சு. படம் நல்லா இருந்துச்சு, கொஞ்சம் பயமா இருந்துச்சு. படம் நல்லா இருக்கு. லாஸ்ட் மட்டும் கொஞ்சம் சொதப்பின மாதிரி பயமா இருக்குங்களா? கொஞ்சம். படமெல்லாம் ஏற்கனவே நாங்க பாத்துருக்கிறோம்பா, இப்பதான் ரிலீஸ். பாத்துருக்கோம். படம் சூப்பர். சூப்பர் படம், சூப்பர் சூப்பர். படம் சூப்பரா இருந்துச்சு. பார்க்கலாம். படம் எப்படி இருக்கு? நல்லா இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு. சுமார் தான்ப்பா. ப்ரோ ஆவரேஜ் ப்ரோ. சூப்பரா இருந்துச்சு. படம் சுமார். நல்லா இருக்கு. படம் எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு. பயந்தியா? ஆமா. ரொம்ப பயமா இருந்துச்சா? ஓகே. ப்ரோ படம் எப்படி இருந்துச்சு? படம் வேற லெவல்ல இருந்துச்சு ப்ரோ. வேற லெவல்ல வேற லெவல் இருந்துச்சு ப்ரோ. படம் எப்படி இருந்துச்சு ப்ரோ? படம் பயங்கரமா இருந்துச்சு. பயங்கரமா இருந்துச்சு. சூப்பரா இருக்கு. ரெகுலரா இருக்கு. ஸ்கேரா இருந்ததா? ஸ்கேரியா இருந்தது. சில எலமெண்ட்ஸ்லாம் கொஞ்சம் சூப்பரா இருந்துச்சு பார்க்க. ஃபர்ஸ்ட் பார்ட்டோட ஸ்கேரா இருந்ததா? ஃபர்ஸ்ட் 2 பாட்டு சூப்பரா இருக்கும். அடுத்து 3rd பாட்டு கொஞ்சம் ஆவரேஜா இருக்கும். 4th பாட்டு அது நல்லா இருக்கும். ஃபேமிலி கனெக்ஷன்ஸ் அதிகமா இருக்கு அப்படின்றாங்க. ஃபேமிலி கனெக்ஷன்ஸ் அதிகமாக தான் இருக்குது. எல்லாரும் பார்த்து என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். ஐடியா இல்ல ப்ரோ. படம் எப்படி இருக்கு? சூப்பரா இருந்துச்சு. இப்போ படம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. பயமா இருந்தது இல்லைன்னா? பயமா இருந்தது. நான் படம் எப்படி இருக்குங்களா? நல்லா இருக்குது. நல்லா இருக்குங்களா? பயமா இருக்குதுங்களா? திகிலாக தான் இருக்குது. திகிலாக தான் இருக்குது. சத்தம் போட்டுக்கிட்டு நல்லா இருக்குது. இப்போ நல்லா இருக்குது. படம் எப்படி இருக்குங்களா? ரொம்ப நாள் கழிச்சு பாக்குறோம். ரொம்ப திக்லாவும் இருந்தது. பையன்லாம் ரொம்ப பயத்தான். எல்லா பேயும் இதுல கலந்து இருக்கிற மாதிரி பார்த்தோம். ஃபர்ஸ்ட் கான்ஜரிங் மாதிரி இல்ல, இது எல்லாமே கலந்து இருக்கிற ஃபைனல் எப்படி இருந்துச்சு? பயமா இருந்துச்சா? ஆமா. ரொம்ப பயமா இருந்துச்சா? கொஞ்சம் பயமா இருந்துச்சு. கொஞ்சம் பயமா இருந்துச்சு. ஓகே. நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. ஆனால் அந்த ஃபர்ஸ்ட் 2 பார்ட் கம்பேர் பண்ணுறதுக்கு இது நல்லா இல்லை. ஃபர்ஸ்ட் 2 பார்த்து கம்பேர் பண்ணுறதோட இந்த படத்தில் கொஞ்சம் நான் எதிர்பார்த்த சீன் நிறைய வச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல 2, செகண்ட் ஹாஃப்ல 2 வச்சிருக்காங்க. சூப்பராக இருந்துச்சு. த்ரில்லிங்லாம் அவ்வளோவா இல்லைண்ணா. ஒரு கண்ணமிக்கிற செகண்ட் தான். அந்த பேயை காட்டிட்டு ஓடிடுவாங்க. பேய் வந்துடும், ஓடிடும். ஆனால் ஃபர்ஸ்ட் பார்ட்ல இருந்த அந்த த்ரில்லிங்கும் செகண்ட் பார்ட்ல இருந்த அந்த த்ரில்லிங்கும் எங்கேஜ்லேயே வச்சிருப்பாங்க. அந்த எங்கேஜ் வந்து இதில் இல்லை. ஸ்டோரி வைஸ் தான் கரெக்டாக கொண்டு போகிறாங்க. பட்டு அந்த கான்சூரிங் அப்படின்னா அவங்க கான்சூரிங்னு பேரோடய பயப்படுவாங்க அப்படின்னு சொல்லி மக்கள் மண்டையில் கொண்டு வந்துட்டாங்க. அதனால நம்ம பயந்துக்கிட்டே படத்தை பார்க்க வேண்டியதான். அவ்வளோதான். திகில்லாம் அந்த அளவுக்கு இல்லைண்ணா. நம்ம வீட்டில் பாத்ரூம் தட்டினா சத்தம் வரும்ல, அந்த பயம் கூட இங்கே வரல. சிரிச்சுட்டே தான் இருந்தோம். நான் தான் அவருக்கு கேளுங்க, சிரிச்சுட்டே தான் இருந்தோம். கரெக்டாக இல்லைண்ணா, இது அவ்வளோதான் முடிஞ்சு. இதோட நல்லா என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். பயம் படுற மாதிரிலாம் இல்லைண்ணா. அந்த அனபெல் வர சீன் மட்டும் தான். அனபெல் வந்து கேமியா கொடுத்துருக்கு. அது வர சீன் மட்டும் தான் கொஞ்சம் பயமா இருக்கும். அவ்வளோதான். ஆனால் ஃபர்ஸ்ட் பார்ட்ல எப்படி இவங்க ஃபேமிலியோ ஒன்று அஃபெக்ட் பண்ணுமோ, ஒரு தீய சக்தி அஃபெக்ட் பண்ணுமோ, அதே மாதிரி தான் இவங்க ஃபேமிலியில ஒருத்தர் அஃபெக்ட் பண்ணியிருக்கோம். அதுதான் இல்லை எல்லா படத்தோட டியூரேஷன் தான் இதுக்கு இருக்கு. கரெக்டாக தானே இருக்கு. கரெக்டாக முடிஞ்சிச்சு. பிஜிஎம்லாம் சூப்பராக இருக்கு. காஞ்சரிங் எனக்கு தெரிஞ்சு 1, 2, 3 பார்க்கும்போது இது கொஞ்சம் கம்மி தான். ஆனால் படம் பார்க்குறப்போ ஓவராலாக பார்க்குறப்போ ரொம்ப சூப்பராக இருக்குது. நம்ம இத்தனை நாள் வரையும் மற்றவங்களோட கதையை தான் அவங்கள வச்சு பார்த்துருப்போம். பட் இந்த தடவை வந்து அவங்களோட கதையை வச்சு பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்கு. அனபெல்லாம் அனபெல்லா வேற ஒரு சீசன். அது வேற ஒரு ஃப்ரான்ச்சைஸி. பட் இது வேற ஒரு ஃப்ரான்ச்சைஸி. இந்த ஃப்ரான்ச்சைஸி இதோட முடிஞ்சிச்சு. மற்றபடி படம் உட்காந்து எல்லாருக்கும் ஜாலியாக உட்காந்து இல்லை அதில் பாட்டில் 3 பாட்டில் யார் வந்தாலும் அத்தனை பேர் இதுலேயும் வருவாங்க. கிளைமேக்ஸில் 1, 2, 3 பாட்டில் வந்தவங்கலாம் அஃபெக்ட் ஆனவங்கள அந்த கல்யாணத்துக்கு வந்திருப்பாங்க. அது மாதிரி சூப்பராகவே இருக்குது. அது ரொம்ப சூப்பர். ஃபர்ஸ்ட்லேருந்தே திகில் மட்டும்தான். கிளைமேக்ஸ் வரையும் திகில நல்லாவே கொண்டு போயிருக்காங்க. இப்போ அந்த பொண்ணுக்கும் அதே சக்தி இருக்கிற மாதிரி காட்டியிருக்காங்க. அது படம் பார்க்குறப்ப இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. 2 பேத்துக்கும் அதே நாம் மறுமுறையே உட்காந்து ஒருத்தன் சூப்பராக பார்த்துட்டு வந்தவன் இந்த படத்தெல்லாம் பார்க்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை.
ரொம்ப சூப்பராக இருக்குது சூப்பராக இருக்குது அவ்வளோதான். பார்க்குற அளவுக்குலாம் இல்லை, ரொம்ப மொக்கையாலாம் இல்லை, நல்லா இருக்குது ஒரு மாதிரி. பிஜிஎம்லாம் நமக்கு அது கரெக்டா ஃபீல் கொண்டு வருதா? அந்த அந்த காஞ்சூரிங்க்குன்னு ஒரு பிஜிஎம் ஒன்று இருக்கும். அந்த பிஜிஎம் வந்து இந்த படத்துலையும் போட்டிருக்காங்க, அங்கங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் இல்லை, அவங்கவுங்களுக்கு தனித்தனியாக ஒரு ஃப்ரான்சைஸ் இருக்குல்ல. இன்னும் இப்போ தான் ஒவ்வொன்றா கலெக்ட் பண்ணிட்டு இருக்காரு அவர் ஒரு பக்கம், பார்க்கலாம். அந்த அந்த கப்பில் அதோட செத்து போன மாதிரி தான் காமிக்கிறாங்க ஒரு மாதிரி. நன்னெல்லாம் செகண்ட் பார்ட்டோட அது காப்பிச்சரோட முடிச்சுட்டாங்க. அப்புறம் அதுக்கு ஒரு ஃப்ரான்சைஸ் கொண்டு போய் நன்னை கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க. பட்டு நன்னெல்லாம் இதில் காட்டல, நன்னு மாதிரியே ஒருத்தனை காட்டுறாங்க. அது அது இதில் கொஞ்சம் நல்லா இருக்கு. ஆமாம், அந்த நடுவில் கொஞ்சம் லேக் இருக்கும். நம்ம சில இடத்துல கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி இருக்கும், அப்புறமேட்டு பயப்பட வச்சு மறுபடியும் கதைக்குள்ள கொண்டு வந்துடுறாங்க. அதனால ஒரு மாதிரி சுவாரஸ்யமாகவே படம் ஃபுல்லாக கொண்டு போகிறாங்க. தேர்ட் பார்ட்டை விட இந்த பார்ட் கொஞ்சம் அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஏன்னா இவங்க மற்றவங்களுக்கு தான் ஹெல்ப் பண்ணி பார்த்துக்குவாங்க, கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக போகும். இது வந்து இவங்களுக்கே அஃபெக்ட் ஆகி அதுலேருந்து எப்படி வெளியே வராங்க அதுதான் காமிச்சிருப்பாங்க. அதனால வந்துட்டு இவங்களுக்குள்ள நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற ஃபீல் ஸ்டார்டிங்கில் வந்துடும். லேக்லாம் எதுவுமே இருக்காது, அங்கங்கே கொஞ்சம் இருக்கும். மற்றபடி படம் ஃபுல்லாக இன்ட்ரெஸ்டிங்காக பிஜிஎம் பயப்படுற அளவுக்கு இருக்கா எப்படி? ஹாரர் காஞ்சரிங் பற்றி நமக்கு நல்லாவே தெரியும். அந்தளவுக்கு அதான் கொஞ்சம் லேக் இருக்கும். எப்படின்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் இல்லாமல் டக்குன்னு முடிச்ச மாதிரியே இருக்கும், அந்த மாதிரி தான் இருக்கும். சவுண்ட் மிக்சிங்லாம் சூப்பரா இருக்கா? சவுண்ட் மிக்சிங் நல்லாவே வந்திருக்கும். படத்துல இருக்க ஹீரோ ஹீரோயின் அவங்க ஹீரோயின் எல்லாமே புதுசு தான். ஹெட் அந்த லோரி அந்த கேரக்டர் மட்டும்தான் இந்த பாட்டோட முடிஞ்சுதான் அவங்களுக்கு. ஸ்டோரி போட்டாங்க, காஞ்சரிங் ஃபுல்லாக முடிஞ்சிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து எப்படி வருதுன்னு நமக்கு தெரியல. அனபெல்லா தான் கரெக்டாக யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்துல உங்களுக்கு பிடிச்ச சீன் என்ன? அனபெல்லா சீன் தான். ஓவரால் இந்த படம் 10க்கு என்ன ரேட்டிங்? 10க்கு ரேட்டிங் அந்தளவுக்கு நல்லாவே வந்திருக்கு. ரேட்டிங் கொடுக்க ரூமில்